சட்டம் என்ன சொல்றதுன்னா அன்னதான கூடங்கள் கட்டலாம், மருத்துவம் சார்ந்த வேலைகள் செய்யலாம், கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஓய்வு கூட செய்யலாம், சமய பிரச்சாரம் செய்யலாம். இப்படி சில விஷயங்களை மட்டும்தான் சட்டம் அனுமதிக்குது. ஆனா திமுக அரசு திருக்கோயிலுடைய பணங்களை, இருப்பு பணங்களை காலி செய்ய வேண்டும், டெபாசிட்டை காலி பண்ணு. கிராமத்துல சொல்லுவோம் சார், விதை நல்ல அவிச்சு தின்னுட்டு அடுத்து விதைக்கு எங்கடா போவோம்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு என்னன்னா இருக்கக்கூடிய காசை பார்த்தவொன்னு கண்ணு ஊத்துருச்சு கழக அரசுக்கு. அதனால எல்லாம் கல்யாண மண்டபத்தை கட்டுவோம், கமிஷனை வெட்டுவோம் அப்படிங்கிற அடிப்படையில ப்ராஜெக்டா போட்டு தரலாம். ரெண்டாவது, இது டெவலப்மெண்ட் ப்ராசஸ், வளர்ச்சி திட்டம். அப்படின்னா பழனி கோயில் பணத்தை எடுத்து நீ கம்பத்துல 200 கிலோமீட்டர் தள்ளி போடுறியே, அதுல என்ன வளர்ச்சியா அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிச்சு முடிச்சு விட்டாங்க. அப்புறம் 5 வருஷத்துடைய ஃப்ளோர் அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தடுத்து நிறுத்தி ஸ்டே வாங்கினா சுமார் ஒரு 1000 கோடியை காப்பாற்றும். நான் 5 நாள் தங்கியிருந்து 56 கோயிலுக்கு ஆய்வு செய்து நான் உத்தரவு பிறப்பித்தேன் பார்த்தேன். அவர் சொல்லிவிட்டு டக்குன்னு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைச்சர் பிடிச்சிட்டாரு. எப்ப 500 வருடம் வரமாட்டான், 10 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அதனால நாங்க பக்தர்களுக்கு அடிப்படையான ஒரு கழிப்பறை வசதி, குளியலறை வசதி செய்யறதுக்கான வேலைகளை செய்யாம இந்த 10 கோடி செய்யறது தேவையில்லை, அதனால நாங்க வாபஸ் வாங்கணும். ஒண்ணு குமரகுருபரனை நேற்று காட்டி கொடுத்தாரான்னு தெரியல. ஏதாவது இதுல கமிஷன் ஊழல்னு வந்தா இது எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, இப்போ அவர் தான் ஒன்ட்ட இருக்காரு. அதுதான் ஏன் சொல்றேன், குரங்கு தப்பிக்கு குட்டியை கொல்லும். இது சேகர் பாபு கோபம் பொத்துக்கிட்டு வருது. அது ருசி கட்ட பூனு சார். நீங்க கட்டடத்தை கட்டுறோம், கமிஷனை வெட்டுறோம், நீங்க சேகர் ஐயோ அவர் வீதி பூசிருக்காரு, காவி வெட்டி கட்டுறாரு நம்பாதீங்க. அவர் மாதிரி திமிர் பிடித்த மனிதன் மக்களை கோயில்ல போயிட்டு அவன் போய் திருப்பதியில போய் நிக்கிறான், இங்க நிக்க மாட்டானா அப்படின்னு கேட்ட மனுஷன். திமுக அரசு பதவியேற்ற 5 வருஷத்துல பெரும்பாலான கோவில்கள் எவ்வளவு கோடி இருப்பு பணம் இருந்துச்சு, பதவி முடிச்சுட்டு போன போது எவ்வளவு கோடி இருந்துச்சு, என்ன வளர்ச்சி திட்டம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு விரிவான ஆய்வு செஞ்சு அது ஒரு வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளை பேப்பர் கொடுத்துருவான். டிஆர்பி ராஜா மாதிரி வெள்ளை அறிக்கை இல்ல, இவங்க கொள்ளை அறிக்கையை கொடுக்கணும். ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைகிறார் ராம ரவிக்குமார் அவர். வணக்கம். வணக்கம் ஐயா. நேற்று சட்டசபை பார்த்துருப்பீங்க, நிகழ்வு ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க தவேகா அரசு. ஏன்னா 246 கோடி ரூபாய் அந்த நிதி அளவில் மதிப்பிலான கட்டிட பணிகள், குறிப்பாக திருமண மண்டபம், வணிக வளாகம், இதெல்லாம் கோயில் நிதியில் கட்டிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது குறித்து சட்டசபை விவாதத்தில் வரும் பொழுது சேகர் பாபு அவர்கள் பேசினார். அதெல்லாம் தேவைப்பட்டது, மல்டி லெவல் பார்க்கிங்லாம் அந்த மக்களுக்கு தேவைப்பட்டது பக்தர்களுக்கு அப்படின்னு. அதற்கு ரமேஷ் அமைச்சர், ஹெச்ஆர்என்சி அமைச்சர் ரொம்ப சின்ன பையன்தான் இருந்தாலும் கூட ரொம்ப ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை பேசினார். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது? குறிப்பாக இந்த வணிக வளாகம், திருமண மண்டபம் அந்த விஷயத்தில் நீங்களும் வழக்கு தொடுத்திருந்தீங்க அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி. நிச்சயமா சார். அதாவது திருக்கோவில்களுக்கு பக்தர்கள் நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய காணிக்க பணம் என்பது கோவிலுடைய வளர்ச்சி மேம்பாட்டிற்கு. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் அவர் சொல்றாரு, நேற்று 1959 அறக்கொடைகள் சட்டம் 36 படி நாங்க தான் சொன்னோம் அப்படின்னு அவர் ஒரு சட்டப்பிரிவுலாம் சொல்றாரு. அதுக்கு பின்னணியில யாரெல்லாம் அந்த செய்தி சொன்னாங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். ஆனா சட்டம் என்ன சொல்றதுன்னா அன்னதான கூடங்கள் கட்டலாம், மருத்துவம் சார்ந்த வேலைகள் செய்யலாம், கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஓய்வு கூட செய்யலாம், சமய பிரச்சாரம் செய்யலாம். இப்படி சில விஷயங்களை மட்டும்தான் சட்டம் அனுமதிக்குது. ஆனா திமுக அரசு திருக்கோயிலுடைய பணங்களை, இருப்பு பணங்களை காலி செய்ய வேண்டும், டெபாசிட்டை காலி பண்ணு. கிராமத்துல சொல்லுவோம் சார், விதை நல்ல அவிச்சு தின்னுட்டு அடுத்து விதைக்கு எங்கடா போவோம்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு என்னன்னா இருக்கக்கூடிய காசை பார்த்தவொன்னு கண்ணு ஊத்துருச்சு கழக அரசுக்கு. அதனால எல்லாம் கல்யாண மண்டபத்தை கட்டுவோம், கமிஷனை வெட்டுவோம் அப்படிங்கிற அடிப்படையில ப்ராஜெக்டா போட்டு தரலாம். சட்டவிரோதமாக செய்கின்ற பொழுது நாங்க முத வழக்கு மதுரை நீதிமன்றத்தை தொடுத்து திண்டுக்கல்ல அபிராமி காலத்தீஸ்வரர் கோயில்ல 3,60,00,000 போடும்போது எல்லாமே ரூல்ஸ் வயலேட் பண்ணாங்க. மாநகராட்சியில பெர்மிஷன் வாங்கல, உள்ளூர் திட்ட குழுமத்துல வாங்கல, அப்ப ஸ்டே வாங்கிட்டோம். அப்புறம் பழனி திருக்கோயிலுடைய ஃபண்டு எடுத்து கள்ளிமந்தியம்னு ஒரு ஊருங்க சார், அது எங்க ஐயா சக்கரவண்டி இருந்தார் பாருங்க, அவர் 6,80,00,000 பெருமாளுக்கு மண்டபம். அப்புறம் அமைச்சர் பெரியசாமி ஐயா இருந்ததுல 9,60,00,000 ரெட்டியாச்சத்திரம் பக்கத்துல கொத்தப்படிங்கிற ஊர்ல ஒரு மண்டபம். எல்லாம் பூசை ஓட்டாங்க, 3ஆவது நாள் ஸ்டே வாங்கிட்டேன். அப்புறம் ஆண்டிவட்டி, அது பக்கத்துல ஒரு ஊரு, உத்தமபாளையம்,
இப்படி பழனி தாடி கொம்புல அந்த பெருமாள் கோயில் நிதியும் எடுத்து வேற அது எங்கேயோ. 160 கடன் கட்டாங்க. எங்க அபிராமி வந்து பெருமாள்கிட்ட கடன் கட்டுச்சு, அண்ணன்ட்ட கேட்டுச்சு. ம். அப்ப இதெல்லாம் சேர்த்து நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அருள்முருகன் பெஞ்சில வழக்கு வந்தது. ஒரு 49 45 பக்க தீர்ப்பு, ரொம்ப விரிவான தீர்ப்பு, வரலாறான தீர்ப்பு. அதுல சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, கோயிலுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு வந்து பொது பணம் அல்ல. இவன் என்ன சொல்றான் ஹெச்ஆர்என்சி, இது ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறான். ஏதோ பிசினஸ் தொடங்குறதுக்கு முதலீடு போடுற மாதிரி சொன்னான். லூசு அப்படின்னு சொல்லாம, இது அதுக்கான வேலை இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் கண்டிச்சு. ரெண்டாவது, இது டெவலப்மெண்ட் ப்ராசஸ், வளர்ச்சி திட்டம் அப்படின்னா, பழனி கோயில் பணத்தை எடுத்து நீ கம்பத்துல 200 கிலோமீட்டர் தள்ளி போடுறியே, அதுல என்ன வளர்ச்சியாக போகுதுன்னு சொல்லி கடுமையா கண்டிச்சு முடிச்சு விட்டாங்க. அப்புறம் 5 வருஷத்துடைய ஃப்ளோர் அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி ஸ்டே வாங்கினா சுமார் ஒரு 1000 கோடியை காப்பாற்றணும். இந்த விஷயத்துல அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கடந்த அரசு மேல போன போது அந்த மனுவை ஏத்துக்கவே இல்லை. நாங்க அதுல கேவியட் போட்டு மேல நின்ட்டோம் சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப புதிதாக பதவியேற்ற இந்த தாவேக அரசு, திரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற அடிப்படையில சட்டம் அனுமதித்த விஷயங்களை மட்டும் செய்வோம் அப்படின்னு அதிகாரிகள் மட்டத்துல கூடி பேசி ஒரு உத்தரவை 3 நாளைக்கு முன்னாடி பிறப்பிச்சாங்க. 246 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், கல்யாண மண்டபம் கட்டுறது, வணிக வளாகம் கட்டுறதை நம்ம வாபஸ் வாங்கிறோம்னு சொன்னதை நான் மனசார பாராட்டுறேன். ஏன்னா எந்த ஒரு அரசு செய்யல, திமுகவோ அதிமுக செய்யல, இருக்கிறத எடுப்போம் காலி பண்ணுவோங்கிற போக்குல இருந்துச்சு. இது சட்டமன்றத்துல விவாதத்துக்கு வருது. உதயநிதி பேசுறாரு, நம்ம சின்ன முதலாளி பேசுறாரு, இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங், குறிப்பா இந்த குன்னூர் கோயில்ல தான் விநாயகர் கோயிலுடைய இடத்துல நீங்க போயிருக்கீங்களா? அங்க எவ்வளவு பக்தர்கள் வருவாங்க? ஆமா, அது நேத்து அமைச்சர் சொன்ன ரொம்ப எக்ஸாக்ட் ரிப்போர்ட். அங்க 500 பேரோட வரமாட்டாங்க, அது ஒரு சின்ன இடம், ஆனா இடம் இருக்கு. இவன் என்ன பண்றான், டூரிஸ்டுக்கு நீங்களும் நானும் போனோம்னா கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்ல, அதனால அந்த இடத்துல ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் பண்ணிட்டோம்னா. அடிக்கடி ஸ்டாலின் போயிட்டு இருந்தாரு இல்லையா? சரி, அது யூஸ் ஆகுது. கொடைக்கானல தானே ஆடு மேய்ப்பாரு, பாரு ஊட்டிக்கு போனாரோ இங்கேயும் போவாங்களா தெரியல. குழுன்னு இப்ப எங்க எல்லாம் போகலாம். அவர் ஏற்கனவே கொடைக்கானல போய் 2 வாட்டி ஆடு மேய்ச்சாரு, அது தெரியும். அதெல்லாம் போய் பார்த்து வந்தாரு, அது தெரியும். ஊட்டிக்கு இவர் 5 நாள் தங்கி இருந்தேங்கிறார். யாரு? சேகர் பாபு. நான் 5 நாள் தங்கி இருந்து 56 கோயிலுக்கு ஆய்வு செய்து நான் உத்தரவு பிறப்பித்தேன் வார்த்தை அவர் சொல்லிவிட்டு, டக்குன்னு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அமைச்சர் பிடிச்சிட்டாரு. எப்ப 500 பேரோட வரமாட்டான், 10 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து நீங்க ஏன் ப்ராஜெக்ட் பண்ணீங்க, அதனால நாங்க வந்து பக்தர்களுக்கு அடிப்படையான ஒரு கழிப்பறை வசதி, குளியலறை வசதி செய்யறதுக்கான வேலைகளை செய்யாம இந்த 10 கோடி செய்யறது தேவையில்லை, அதனால நாங்க வாபஸ் வாங்கணும்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, இல்ல மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் வந்து தவறான விஷயத்த சட்டமன்றத்தில் பதிவு செய்யறாருன்னு சொல்லி பூனைக்குட்டி நேத்து வெளியில வந்துருச்சு. ஏன்னா யாரு சொல்லிருப்பா அப்படின்னு இவர் சொல்றாருல, நானே உத்தரவு போட்டேன்னு முதல்ல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இப்பொழுது துறையினுடைய அரசு செயலராக இருக்கக்கூடிய திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர் தான் இதை ரத்து பண்ணிருக்க, இந்த அரசாணையை வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க. நேத்து சேகர் பாபு சொல்றாரு, யார் ரத்து செஞ்சிருக்கிறாரோ அவரே தான் இதை உத்தரவு போட்டார், அரசாணை வெளியிட்டார். அப்படின்னா என்ன, அரசாணை வெளியிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்ப நான் துறையில அமைச்சரா இல்ல, ஆனா உத்தரவு போடுற இடத்துல யாரு இருக்கா, ஏன் தான் இருக்குன்னு நேத்து சொல்லிட்டார். ஒண்ணு குமரகுருபரனை நேத்து காட்டி கொடுத்தாரான்னு தெரியல. ஏதாவது இதுல கமிஷன் ஊழல்னு வந்தா இது எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, இப்போ அவர் தான் ஒன்ட்ட இருக்காரு. அதுதான் ஏன் சொல்றேன், குரங்கு தப்பிக்க குட்டியே கொல்லும். இப்ப திருப்பரன்ற விஷயத்துல அரசு தப்பிச்சுக்கிருச்சு, அதிகாரி பூரா மன்னிப்பு கேட்டாங்க, கலெக்டர் கமிஷனர் எல்லாம் அன்கண்டிஷன் அப்பாலஜி கேட்ட மாதிரி. இப்ப ஊழல் வழக்குன்னு யார் நாளைக்கு ஜெயிலுக்கு போகணும், உத்தரவு போட்டு அதிகாரி தான் போகணும். அப்ப குமரகுருபரன் மேல நேத்து மாற்றி விட்டாரு. ரெண்டாவது PN ஸ்ரீதர்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தாருங்க, அவர் ஒரு மகஜர் அனுப்புனாருங்க, ஒரு சுற்றறிக்கை பதவியில இருந்த போது, எங்களுடைய வழக்கு தடைக்கு பிறகு இந்த திட்டங்கள் ஏதாவது தொடர்ந்தா சம்பந்தப்பட்ட அந்தந்த அதிகாரிகள் நீங்க சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படுவோம்னு சொல்லி. ஒரு சட்டம், நீங்க ஆணையர் ஒரு ஐஏஎஸ், லீகல்னு ஒரு செக்ஷன் இருக்கு, எல்லாம் நீங்க கலந்து பேசிதான் ஒரு ஜீவோ அறிவிப்பானை போடுறீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தோன்றாத அறிவு, அதிகாரிகளை நீங்க பழிவாங்க துடிக்கிறது என்னன்னா காரணம், இவங்க தப்பிச்சுக்கணும். ஸ்ரீதர் இதே தவறு செஞ்சார். அதன் அடிப்படையில் தான் நேற்று வந்து சட்டமன்றத்துல பேசும்போது சேகர் பாபுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. அது ருசுகண்ட பூனை சார், நீங்க கட்டடத்தை கட்டுறோம், கமிஷனை வெட்டுறோம், நீங்க சேகர் பாபு ஐயோ அவர் விபூதி பூசிருக்காரு, காவி வேட்டி கட்டுறாரு நம்பாதீங்க. அவர் மாதிரி திமிர் பிடித்த மனிதன் மக்களை கோயில்ல போயிட்டு அவன் போய் திருப்பதியில போய் நிக்கிறான், இங்க நிக்க மாட்டானா அப்படின்னு கேட்ட மனுஷன். இந்த கும்பாபிஷேகம் பல ஊர்கள்ல கும்பாபிஷேக கணக்கு என்னன்னு தெரியாது. முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனாங்க இல்ல, இது வரைக்கும் கணக்கு கொடுத்தானா, வசூல் பண்ணாங்க சார். வள்ளலாருக்கு மாநாடு நடத்தினாங்க, ஏதாவது கணக்கு வழக்கு உண்டா? கிடையாது. திமுக அரசு பதவியேற்ற 5 வருஷத்துல
பெரும்பாலான கோவில்கள்ல எவ்வளவு கோடி இருப்பு பணம் இருந்துச்சு, பதவி முடிச்சுட்டு போன போது எவ்வளவு கோடி இருந்துச்சு, என்ன வளர்ச்சி திட்டம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு விரிவான ஆய்வு செஞ்சு அது ஒரு இந்த வெள்ளை அறிக்கையா கொடுக்கணும். வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளை பேப்பர் கொடுத்துருவான் டிஆர்பி ராஜா மாதிரி. வெள்ளை அறிக்கை இல்ல, இவங்க கொள்ளை அறிக்கையா கொடுக்கணும். இவங்க செஞ்ச கொள்ளைய அறிக்கையா கொடுத்து உரிய தவறுகள் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை வந்து சட்டப்படி நடவடிக்கை உட்படுத்தணுங்கிறதா நான் அமைச்சர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா நேற்று அமைச்சருடைய பதில் உதயநிதிக்கு மூக்கறுப்பு, எங்க சேகர் பாபுக்கு அவரு மொத்தமா நேற்று சோழியை முடிச்சு விட்டார், சோழி சுத்தம் நேற்று அப்படி ஆகி போச்சுங்க. அதனால சேகர் பாபுவால் நியமிக்கப்பட்ட ஒரு சில அதிகாரிகள் இன்னமும் துறையில கோல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சேகர் பாபுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி உதவியாளர் இருந்தவங்க எல்லாம் இப்ப ஒரு சட்டத்துல துறையில இருக்கிறாங்க. ரெண்டு ஹெச்ஆர்என்ஸ் ஆபீஸ்ல லீகல் விங்ல ராஜான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவங்களுடைய மனைவியார் வந்து அம்பிகான்னு, திருமதி அம்பிகான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல. இந்த ரெண்டு நபர்கள் அந்த ஹெச்ஆர்என்ஸ் துறையவே இன்னும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க, அதிகார மையமா இருக்கிறாங்க. இந்த ரெண்டு நபர்களை பணிமாறுதல் செஞ்சாலே அந்த துறை கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கும். அதை அமைச்சர் செய்யணும் வேண்டிக்கிறேன். இப்போ உங்களுடைய சமூக வலைதள கணக்குகளை தொடர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரு விஷயம் தெரியுது. நீங்க சமீபத்துல எங்க ஊர் பகுதி டெல்டா பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க ஒரு கோயில் குறித்து நீங்க பதிவிடுறீங்க. என்னன்னா, பேரு தான் பிரம்மருக்கே இங்க கோயில் இருந்தது, ஆனா அந்த கோயில்ல பிரம்மர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் அந்த கோயில் சம்பந்தமாக சில தகவல்களையும் போட்டிருந்தீங்க. என்ன இந்த திருக்கண்டியூர்ல என்ன நடந்தது, நீங்க என்ன பார்த்தீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி கண்டியூர் ஊர், திருக்கண்டியூர் அருள்மிகு பிரம்மசரகண்டீஸ்வரர்னு திருக்கோயில் இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய சோழர் காலத்திய திருக்கோயில். அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன். போய் சாமி விட்டு வந்தா கோயிலுக்கு முன்னாடி ஈவ ராமசாமி சிலை இருக்கு. அப்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கு, அது மாதிரி அங்கேயே இருக்குது. ஸ்ரீரங்கமாவது சார் கோயிலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு சார். அது கூட உள்ளூர்ல ஏதோ தீர்மானம் போட்டு வச்சதா சொன்னாங்க. இது என்னன்னா, கடந்த வருஷம் கும்பாபிஷேகம் ஆச்சுங்க சார். கோவிலை சுற்றி இருந்த ஆக்கிரமிப்பு கடைகளை பூரா 78 போட்டு கோயில் நிர்வாகம் எடுத்துருச்சுங்க சார். எடுத்துட்டு ஸ்டார் இந்த முள்வேலி எல்லாம் போட்டு கல் நட்டு வச்சாச்சு. அதுவும் கோயில் காசு இல்லைங்க சார். இந்த ஈவராவுடைய சிலை எந்த அனுமதியும் கிடையாதுங்க. எப்படி சொல்றீங்க? எல்லா ஆர்டியில தகவல் இருக்கு. நான் இல்லாத விஷயம் பேசுறதுக்கு நான் திமுக காரன் கிடையாது. நான் சட்டத்தின்படி பேப்பரோட பேசுறேன். நீங்க ஆர்டிஐ போட்டீங்க, அதுல உங்களுக்கு இந்த தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த சிலை நிறுவிட இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்த அனுமதி நகல் முத்திரையிட்டு தருக அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட இருக்கு, தாராளம் போடலாம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈவரா சிலை வைத்திட இந்து சமய அறநிலையத்துறை எந்த அனுமதியும் வழங்கவில்லை. அப்ப உன் கோயிலுக்கு முன்னாடி, நம்ம கோயிலுக்கு முன்னாடி கடவுள் இல்லை, கடவுளை வணங்குற முட்டாள், கடவுளை பரப்புற அயோக்கியன்னு சொல்லி அந்த கல்வெட்டுல இருக்கு. அப்ப நீ என்ன சொல்ல வர? விட்டா கோவிலுக்குள்ளேயே பெரியார் வச்சிருவியா? ஏன் இதே கடவுள் இல்லைன்னு சொல்லி மசூதியை ஒட்டி நீ எங்கேயாவது வைக்க அனுமதிப்பானா சார்? சர்ச்சை ஒட்டி எங்கேயாவது வைக்க அனுமதிப்பானா சார்? கிடையாது. அதனால உடனடியாக அந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பு எண்ணத்தோடு அனுமதியற்று நிறுவப்பட்ட அந்த ஈவேரா சிலை அங்கிருந்து அகற்றப்படணும். இது முதல் பிரேயர் சார். அதே ஊர்ல 108 பெருமாள் திவ்ய தேசத்துல ஒரு பெருமாள் திருக்கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல சரஸ்வதி வேதவதி அரசு சரஸ்வதி சமேத பிரம்மாவுடைய தனித்த கோவில், அதுவும் 1000 ஆண்டுகளுக்கு முந்தையதுங்க. ஒரு கோவில் இருக்கு, பெரிய கோவில் இருக்கு, கருவறை இருக்கு, சாமி இல்லை. எந்த இடத்துல சாமி சிலை இருக்கணுமோ அந்த இடத்துல இல்ல, சாமி இல்ல. ஆனா சாமி சிலை இருக்க வேண்டிய இடத்துல சாமி இல்ல. சாமி சிலை இருக்க சிலை சாமி கூடாதுன்னு சொன்னவே, சாமி இல்லைன்னு சொன்னவன் சிலை கோயிலுக்கு முன்னாடி இருக்கு. முரண்பாடு பாருங்க. அங்க பிரம்மாவுடைய கோவில் இந்த சந்நிதி தூக்கி இந்த பிரம்மசரகண்டீஸ்வரர் கோயில பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. அதுக்கும் ஒரு ஊப்பி தான் காரணம் அப்படின்னாங்க. அங்க யாரோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரா, அந்த கோயில் பக்கத்துல வீடாமா. யாரோ ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரா, இந்த மாதிரி பெருமாள் அங்க இருக்காரு, சிவன் இங்க இருக்காரு, நடுப்பற பிரம்மா இருக்காரு, இந்த பிரம்மாவுடைய பார்வை உனக்கு பட்ட பதவி கிடைக்காதுன்னு சொன்ன உடனே கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே கோயில்ல இருந்து சாமியை தூக்கி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. டேபிள் மாத்துற மாதிரி கருவறையில இருந்த தெய்வத்தை பிரம்மாவையும் சரஸ்வதியும் தூக்கி இந்த பிரம்ம சரகண்டீஸ்வரர் கோவில்ல உபசன்னிதியா வச்சுட்டான். கோயில் இன்று வரைக்கும் மூடி கிடக்க. எல்லாமே இருக்கு, உங்களுக்கு தர்றேன். நீங்க டிஸ்பிளே தாராளம் நீங்க துணிஞ்சு செய்யலாம். நான் ஆய்வு களத்துல போயிட்டு வந்தேன்னா நான் சொல்றேன். அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம். எதை நீங்க கோயில் கட்ட சாதாரண அந்த கோயிலுக்கு எல்லாம் இப்ப கட்ட முடியாது. அதுவும் 1000 ஆண்டு கோயிலுங்க சார். தமிழ்நாட்டுல நீங்க திருப்பட்டூர் பிரம்மாவுக்கு சந்நிதி தான் உண்டு, இங்க தனித்த பிரம்மாவுடைய கோவில். அப்ப அங்க சாமி வரணுங்கிறது நான் முறையா துறையில எல்லாருக்கும் கடிதம் எழுதியிருக்கேன்.
இந்த 2 விஷயத்தை அரசு தானே செய்யணும், அறநிலையத்துறை செய்யணும். செய்யாத பட்சத்துல நிச்சயமாக நான் நீதிமன்றத்தை நாடி ஒரு திருக்கோவில்ல சாமி சிலையை வைப்போம், இன்னொரு திருக்கோயிலுக்கு தேவையில்லாத முன்பாக சாமி சிலை இல்லே, சாமி இல்லைன்னு சொன்ன சிலையை எடுப்போம், சட்டப்படி போவோம். நான் சட்டத்தின் பிள்ளை, எல்லாமே ஆவணம் இருக்கு. உங்களுடைய நோக்கம் நிறைவேறணும். அதற்கு ஸ்ரீடிவி நேயர்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுடைய வாழ்த்துக்களோட அந்த இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது மிக்க நன்றி.